தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் 13. ஆபிராம் லோத்து பிரிதல். ஆகவே ஆபிராம் தன் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றினுடன் எகிப்து நாட்டிலிருந்து நெகேயை நோக்கி சென்றார். அவருடைய லோத்தும் சென்றார். அப்பொழுது ஆபிரகாம் கால்நடைகளுக்கும் வெள்ளியும் தங்கத்தையும் கொண்ட பெரிய செல்வனாக இருந்தார். நெகேபியிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணத்தை செய்து கொண்டு பெத்தேலுக்கும் ஆயிருக்கும் இடையே முதலில் தம் கூடாரத்தை இருந்து அதே இடத்தை அடைந்தான். தாம் முதலில் பலிப்பீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆபிரகாம் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளுக்கும் மாட்டு மந்தைகளுக்கும் கூடாரங்களுக்கும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகளையும் இருந்ததால் அவர்களுக்கு சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிரகாமின் கால்நடைகளையும் மேய்ப்போருக்கு லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றன அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதியை ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோரியாவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. சோதோம் கொமோரியாவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாய் பயணமானார். இவ்வாறு ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிரகாம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தான். லோத்து யோர்தான் சுற்றுப்பயணத்திலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். ஆபிரகாம் எபிரோனில் குடியேற்றம். லோத்து ஆபிரகாமிலிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கு கிழக்கு மேற்கு பார், ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன். உன் வழிமரபினரை பூவுலகில் மண்ணை போலவும் பெருக செய்யவேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டில் நெடுக்கிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் கெடுக்கவே போகிறேன், ஏனெனில் நான் இதை கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிரகாம் தம் கூடாரத்தை பிரிந்து கொண்டு எபிரேமின் மப்ரே என்ற கருவாலி மரத்தோப்புக்கு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்பினார்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.